இப்போ சொல்லக்கூடாது. இங்கே பாரு ஓய் வீட்டில் பசியும் பாருங்கள். வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கார். படிக்கட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் நான் பெருக்கிட்டேன். படிக்கட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு இருக்காரு. இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பாஷா பசியும் நல்லா வேலை பார்ப்பான். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க டாடி மாதிரியே. சரி கூட்டுங்க. வெளியே மேகமாக இருக்குது. துணிலாம் துவைச்சி காய போட்டேன். வந்து 2 நாள் ஆச்சா. துணிலாம் துவைச்சாச்சு. துவைச்சி ஃபுல்லாக காய போட்டிருக்கீங்க. கொடி இருக்கும். ஆல்ரெடி இங்கே கட்டியிருந்துச்சு ஒரு 2 கம்பியில் கொடி. எனக்கு இந்த வீட்டுக்கு வேலை இருக்குது. ஃபுல்லாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு இதுக்காண்டி நான் அந்த ஊருக்கே வந்தேன். நான் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு கீழே வீடு மேலே சீட்டுனால மற்ற எல்லாமே டைல்ஸு மற்ற செவரெல்லாம் ஓகே தான். தண்ணி பட்டு பட்டு பாருங்கள் சீட்டு வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. மேலே வீட்டை வாடகை விட்டுருந்தானா இங்கே எப்படி கேட்டிங்கன்னா வாடகை கூட்டும் போது வந்து பீரோலாம் இங்கே வந்து பெரிய பெரிய பீரோ வச்சுருப்பாங்க இந்த ஊருக்காரங்கள்லாம். அதை வந்து உங்களுக்கு இந்த பால்கனியோட தூக்க முடியாது. பால்கனி பக்கத்தில் வந்து நமக்கு கரண்ட் லைன் இருக்குது. அதை தூக்க முடியாது. அதனால் செஞ்சுட்டாங்க தெரியுமா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பீரோவை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா ஒழுக ஆரம்பிச்சிச்சு மழை. இங்கே 6ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்தால் இங்கே மழை வர ஆரம்பிச்சிருமா. நான் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணணும். ஃபுல்லாக டென்னு பூரா டேமேஜாக இருக்குது. அது நம்ம தண்ணி படுறதுனால டைல்ஸுக்கு பட்டு கீழே வந்து நமக்கு சீலிங் கூட அது இந்த நாஸ்தி ஆயிடுது. பக்கத்து வீடுனால நான் பக்கத்து வீட்டுக்கு நம்மளால் பெரிய தொந்தரவாக இருக்குது. தண்ணி போனால் எல்லாத்துக்கும் ஒரே சவர். இங்கிட்டு ஒரே சவர் இங்கிட்டு ஒரே சவரா. இது மொத்தமாக ஒரு 3 வீடு இருக்கும். அது வந்து ஜாயிண்ட் வீடு மாதிரி இருக்குது. அதில் கூடாது நாங்கள் வாங்கினது. அதனால் அவங்க வந்து ஃபோன் அடித்து மழை காலத்தில் இந்த மழை வந்துட்டா ரொம்ப இதாயிரும். போன வருஷமாக வர சொன்னாங்க, வர முடியல வீணாக. அப்போல்லாம் வந்து ஒழுகுச்சு. ஆனால் விழுகலை. இன்றைக்கி வந்து ஒரு தின்னே விழுந்துருச்சு. அது வந்து அதனால் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதை நான் வந்தேன். வந்திருப்பானான்னு கூட எனக்கே தெரில. வேலை இல்லாமல் என்னோட ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி பட்டு கதவுலாம் இல்லை எப்படி பல பண்ண தெரியுமா. பூரா பூசணை மத்தி போச்சு. இதெல்லாம் தேய்ச்சி கழுவணும். பூசணை மத்தி போச்சு. இங்கே சிவரம் தண்ணி பட்டு பெயிண்ட் ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. வீடே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதைத்தான் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். விற்றுருவோம், நீ வேணாம், நம்மளால் சமாளிக்க முடியாது. அவங்க டாடி இருந்தாங்க பார்த்துக்கிட்டாங்க. நம்மளாலாம் ஆம்பளை இல்லாமல் பார்க்க முடியாது. சரி விற்றுட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விற்கிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. எங்கள் தெருவை காட்டுறேன் பாருங்கள். துவைச்சி காய போட்டிருக்கேன். எங்கள் தெரு தொட்டு அப்படியே டேரெக்டாக போனால் இந்த பாருங்கள். அது வந்து தனியாக சொல்கிறது. இங்கே வந்து தனித்தனியாக இருப்பாங்க. முஸ்லீம் தனியாக இருப்பாங்க, இந்துஸ் தனியாக இருப்பாங்க. அது வந்து அங்கிட்டு அவங்க ஏரியா. அங்கே போனால் மெயின் ரோடு வந்துடும். இது ஃபுல்லாக நிறையா இங்கே சீட்டு போட்டு வீடு நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். வரும்போது செம்ம தூசியாக இருந்துச்சு. கால் வைக்க கூட இடம் இல்லை. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ சாயந்தரம் போல் வெளியே வந்தது வெளியவே போகவே இல்லை. இப்போ இன்றைக்கி தான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். போயிட்டு வரலாம். 2 மணி நேரம் நேற்று வீடை பார்த்துட்டு போயிருக்காங்க. வீடை வந்து இன்னும் வந்து சொல்லலை. வாங்குகிற ஐடியாவில் இருக்காங்க. தெரில. நல்லா ஆமாம், யாருக்கு இந்த வீட்டை எல்லாம் நாடிருக்காங்க தெரில. பார்க்கலாம். என் பாருங்க டயர்டாக இருக்குது. பிடிக்காச்சா நல்லா தண்ணி பாருங்கள். இங்கே குடிச்சது எனக்கு ஒத்துக்கரல. கூலிங் தண்ணி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வாட்ரு. இந்த வாட்டர் கேன் கொடுப்பாங்க. இது வந்து 20 ரூபா. இந்த கேன் வந்து நல்லா ஜில்லுண்டே இருக்கும். அது 2 நாள் ஆனாலுமே அது கூலிங்காக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். தண்ணி மாற்றி ட்ரெயினில் நம்ம ஊர் தண்ணி கொண்டு வந்தோன்னா அங்கே வேறு குடிச்சிட்டு இருந்தோமா. அப்புறம் ட்ரெயினில் வேறு பாட்டில் குடித்தோமா. இங்கே வேறு வந்தவுடனே வந்து கேன் வாங்கலை. இங்கே வேறு தண்ணி வாங்கி குடித்தோமா. வீட்டில் வர்ற போர் தண்ணி வந்து வருமா குடித்தோமா. அது வேறு ஒத்துக்கல. இது வேறு குடிச்சிட்டு தொண்டையில் ஒரு மாதிரியாக இருக்குது. ஜுரம் அடிக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ண தெரில. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து 2 லைன் இருக்கும். இங்கெல்லாம் அவ்வளோவா புது வீடு போடுறவங்க நம்ம ஊர் மாதிரி தான் புது வீடு போடுறவங்க தான் போர் போடுவாங்க. மற்ற லைன் இருக்கும். இது வந்து நல்ல தண்ணியாக அது வந்து சவர் தண்ணி. அது வந்து என் டைம் வரும். அந்த பச்சை பைப் வந்து பார்த்திங்கன்னாக்கும் எந்த டைம் வரும். நம்ம டெய்லி காலேஜ் அந்த வரும் பிடிச்சிக்கலாம். இது வந்து வாரத்தை ஒன்றும் நல்ல தண்ணி வரும். இந்த ஊருக்காரங்க வந்து நல்ல தண்ணி வந்து அன்றைக்கி வந்துட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் மேலே தொட்டி இருக்கிறதுனால வந்து 2 தண்ணியும் பிடிச்சி வருவோம். இதையும் பிடிப்போம். அதை நாங்கள் டெய்லி காலேஜ் அந்த போடுவோம். எங்கள் வீட்டு தண்ணிக்கு மட்டும் பஞ்சம் இருக்காது. அந்த வீட்டில் விட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் வரனால எல்லா வேலையும் அப்பயே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி கிடையாது. இது வந்து காலேஜான அந்த பைப்பு சவர் தண்ணி வந்துடும். வாரத்தோடனா நல்ல தண்ணி வந்துடும். இப்போ ஃபுல்லாக வீட்டெலாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். என்னால் பேச முடியல. இழப்பு வருது. ஏதாவது மாடிக்கு போகணுன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி என்னால் பேச போகணும்னா ஒரு மாதிரியாக வருது. ஜுரம் அடிக்கமாக ஃபீலிங் இருக்குது. வாங்கடா டே, வாங்க கிளம்ப போகலாம். போமா இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வாங்க பாருங்கள். இங்கே பக்கத்தில் காட்டு. இங்கே எப்படி என்ன மிதக்க இருக்குது பாருங்க. இந்த ஊரில் வந்து ஆயில் அதிகமாக ஊற்றுவாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பார்க்குறக்கே குழம்பு
இப்போ குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க. நான் தான் போய் சாப்பாடு வடிக்க போகிறேன். எனக்கு வந்து இங்கே உள்ள சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கும் பொங்கு சோறு இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எனக்கு அந்த சாப்பாடு எனக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது. நான் போய் இப்போ சாப்பாடு செய்ய போகிறேன். வாங்க அங்கே போகலாம், பக்கத்து வீட்டுக்கு போய் நம்ம சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வந்துருப்போம். வாங்க. இப்போ அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அரிசி நானே கடையில் வாங்கிட்டு வந்தேன், குழம்பு வச்சு கொடுத்தாங்க. இப்போ அவங்க வந்து அதிகமாக சப்பாத்தி சாப்பிடுவாங்க. எனக்கு சப்பாத்திலாம் டெய்லி சாப்பிட பிடிக்காது. நம்ம ஊர் மாதிரி வடித்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கு இந்த ஒயிட் ரைஸ்க்கு இந்த குழம்பு நல்லா இருக்குமான்னு கூட தெரில. அது நல்லா தான் இருக்கும். நான் முன்னாடி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். சரி, இப்போ போய் நம்ம சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வந்துடலாம். இது ரெண்டு கிரிக்கெட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கிரிக்கெட் விளாட மணிக்கே இருக்காங்க. போவோம், வா இதை எடுத்துகிட்டு வா. இதனால் கொண்டு போக முடியாதுங்க. வசீம்கிட்ட கொடுத்து விட்ருவோம், நம்ம பின்னாடியே போயிடலாம். இந்த வசி இங்கே பக்கத்து வீட்டுக்கு போய் இப்போ வந்து நம்ம சாப்பாடு செய்ய போகிறோங்க. வந்து அரிசியை வந்து கலந்துருச்சு. இது பச்சரிசிங்க, டக்குன்னு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வந்து ட்ரம்மில் தான் ஊற்றி வைப்பாங்க. இந்த ஊரில் வந்து அப்படிதான் செய்வாங்க. இப்போ நம்ம அரிசி கலந்து விட்டுலாம். நானே புதுசாக அந்த இடத்துல சமைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கையாக இருக்குது. இது चपाती बनाऊंगी। बना दिए क्या? अच्छा फिर ठीक है, पर कल बना लेते। இப்போ வந்து நம்ம ரொட்டி வந்து எப்படி செய்யறாங்க நான் நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு வந்து நீங்கள் ரொட்டி அவங்க காலைல 8 மணிக்கு சுட்டுட்டாங்க. நீங்கள் ரொட்டி வந்து சூப்பராக செய்வாங்க. எப்படி நம்ம இந்த ஊருக்கு ரொட்டி பண்ணலாம் பார்க்கலாம். मेरे पापा जाते हैं ना सुबह में काम पे। तुम्हारे आगे भरी ना कल मैंने नल में तो हाँ हाँ यही कल तो मैंने சாப்பாடு வச்சிடலாம். உப்பு போடாமல் உப்பு போடாமல் இருப்பா சாப்பாடு செய்வாங்க. இது நமக்கு தெரியாத ஸ்பூனில் கலந்து தெரியாது. கையில் போடுங்க. ஓகே போதும். நமக்கியா அடங்க பாங்க कोई नाम क्या है? कोई सारिमा सारिम का अच्छा नेम बोल रहा हूँ। हाँ पापा का नाम बोलो। पापा का नाम बोलो। पापा का नाम अंसार खान। मेरे पापा का नाम जोर से बोलो। अंसार खान। अम्मी का नाम अम्मी का नाम मम्मा का बोलो। मेरे ही बोल देगा। मम्मा का नाम எனக்கு ஹிந்தி தெரியல, அவனுக்கு தமிழ் தெரியல. ஓய் मम्मा का नाम बोलो। மம்மி का नाम मम्मा मम्मा ना उंग अम्मा அதான் मम्मी ने இவங்கலாம். அம்மின்னா அப்ப யாரு? हाँ जोर से बोलो। நான் என்னன்னா அவங்க பேர் சொல்றேன். बेटा दोनों कितने क्लास? बेटा पतले से। हाँ हमारा आदमी पूरा நர்சரி படிச்சு எல்கேஜி போறேன். என்ன சொல்றேன்? எல்கேஜி படிச்சேன், நர்சரி போறேன். நர்சரி படிச்சேன், எல்கேஜி போறேன். இப்பதான் போட்டோ எடுத்துக்கிறேன். சாப்பாடு கொதி வரட்டும். கொதிக்கும். பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே பச்சரிசினா டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? 5 நிமிஷம் சாப்பாடு வடிச்சிடலாம். வடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வேறு பார்த்துட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த ஊருக்காரங்களுக்கு இதே மாதிரி சாப்பாடு செய்ய தெரியாது. அவங்களும் சொல்கிறது நான் பொங்கு சோறு மாதிரி ஆக்கிடுவாங்களா, அதனால் நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. இது பண்ணுறேன். तो ऊपर बोल रहे ना वो टेमेन सब चले जाता करके அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பாடு தட்டுறோம். पर ये ऐसे ऐसा लगता है सबको हाथ पे वाले को। आदत की बात है ना खाने की। सिर्फ कोई कोई बनाता कुकर में जैसे। हमारे की चावल नहीं अच्छे लगते हैं। हाँ वो मेरे अम्मी को पेट दुखता ना अगर ऐसा खाए तो ऐसा है ना। अच्छा लगता नहीं।
அல்லாவே गिरने चावल சாப்பாடு வடிச்சாச்சு. நீ வசிமுக கொண்டு வந்து சரி வசிமட்டு சொல்லுவோம், நம்ம மட்டும் போக முடியாது. ஓகேவா? வாங்க நம்ம கிளம்பலாம். வசி மறைச்சணும். போய் சாப்பாடு எடுத்துக்கோ. சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வசிமு வந்து சாப்பாடு வாங்க போறான். இன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், நமக்கு மட்டன் குழம்பு. இப்போ அவங்க வாசலில் வந்து குல்ஃபி வந்திருக்கான். குல்ஃபி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. இப்போ குல்ஃபி வாங்க போகிறோம். எங்கே வைக்குது? எங்கள் வீட்டு வாசல்லே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் நிறையா வாங்கி வைக்கிது. வாங்க வெளியே பார்க்கலாம். இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு வந்துக்குமா 5 வருஷமா குட்டி குட்டியாக இருந்தாங்க. இப்போலாம் பெருசாகிட்டேன். பசங்களும் பெருசாகிட்டாங்க இந்த ஊரில் வந்து. यूट्यूब पे तुम्हारी वीडियो देखने के क्या नाम बोलना पड़ेगा? बोलो जो तुम्हारी यूट्यूब पे आईडी ना तुम्हारी आईडी तो नाम क्या है? मेहविस 22 लाख वीडियो बना देंगे. हाँ वीडियो बना. வீடியோ பண்ண. நீங்கள் வீடியோ உங்கள் சேனலோட நேம் என்ன கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அரை நேரம் ஆகுது. எனக்கு பதில் சொல்ல தெரில. வசி வந்து குல்ஃபி வாங்க போயிருக்கேன். இங்கே பாருங்க, 5 ரூபா குல்ஃபி பாருங்களேன். ஒரு குல்ஃபி வந்து 5 ரூபா. வசி பார்த்தீங்கன்னா ரோட்டில் எதுவும் வரவிட மாட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கொண்டாங்க. குல்ஃபி சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சாப்பிட்றோம்.